கிருஷ்ணா, பெத்த மவனும் கூட இல்லாம கண்டுபிடி சாப விட்டுட்டு தெரியுது கிருஷ்ணா. தேவையா நமக்கு? சொல்லு. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வாட்டுக்கு இருப்போம் கிருஷ்ணா. அதுட்ட வாயை கொடுக்க வேணாம். என்னதான் நடக்குதுன்னு நடத்தி வைக்குதுன்னு பார்ப்போம். பெரியண்ணன்ட்ட இந்த விஷயத்த முதல்ல சொல்லணும். ஐயோ கடவுளே! ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. என்ன பண்றதுனே தெரியல. மண்டை வெடிக்குது. அட போனேன், எனக்கு அப்படியே கொன்றலாம் போல வருது. அம்மாவாது, அம்மாவே வேணாம், பேசாம நிம்மதியா இருக்கலாம் கொண்டுட்டு. சும்மா என்ன பண்ணி தொலைகிறது, வெத்து தொலைச்சிருச்சு. அந்த பாவத்தை கொண்டு போய் கொண்டுட்டு எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? அதுக்காகவே நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி சரி சரின்னு. ஆனால் கொல்லாமல் விட மாட்டேன் போல இது பண்ணுற வேலைக்கெல்லாம். எனக்கு அவ்வளோ கடுப்பாகுதுண்ணே. நீ கோச்சுக்காத. எனக்கு நான் எந்த அளவுக்கு இது மேலே பாசம் வச்சுருந்தேனோ அந்த அளவுக்கு இப்போல்லாம் பாசமே இல்லாமல் ஆக்கிருச்சுண்ணே. பாசமே இல்லைன்னே வச்சுக்கோயேன். அட நீ வேறடா, என்ன பண்றது, பெத்து தொலைஞ்சிருச்சே, கொண்டுட்டு எங்க போறது? விடு விடு, போய் தொலைது, என்னமோ பண்ணட்டும். அதுக்கு மேல அதோட விருப்பம். அதுக்கே கொஞ்சம் கூட பாவம் இறக்க பார்க்காம நம்ம பிள்ளைங்க தானே, அதுகளை கஷ்டப்படுத்த வேணாம்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்குது. எதுக்கு நீ சும்மா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? விடு கிருஷ்ணா, பாத்துக்கலாம். என்னென்ன பாத்துக்கிறது? எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பா இருக்கு. சரி, நானும் போனா போதுன்னு பார்த்தேன். என்னமோ இதுக்கு தோடெல்லாம் பெரிய இது மாதிரி நினைச்சுக்கிடுச்சு. நகைக்கடையில் போய் விலையை கேட்டு பார்த்தா தானே இதோட ரேட் என்னன்னு தெரியும். அவன் டெய்லி 100 200 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு திரியிறான்னு இதுக்கெல்லாம் எங்கேன்னு தெரியுது. நான்லாம் ரொம்ப வேதனையில் இருக்கேன். இதெல்லாம் எனக்கு அம்மாவை நினச்சி 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 ரொம்ப 4 நாள் தூக்கமே இல்லைண்ணே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா அப்படி நடந்துக்குது? எதுக்குடா அப்படி பண்ணுது? தங்கச்சிக்கு நம்ம செய்ய மாட்டோமா, பண்ண மாட்டோமா, இருந்தால் பண்ண மாட்டோமான்னு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுக்கு இடையில இது வேற படுத்து எடுக்குது. அனி, அதை எடுத்து வச்சிருங்க. விர்ரா, கோவப்பட்டுட்டு இப்போ எங்கே போகிற? நான் எங்கேனே போகிறேன். வெளியில தான், வெளில பேசுறதோட காத்தோட்டமா உட்காந்துருப்போம். அவ்வளோ டென்ஷன் ஆகுது. என்ன ஒன்று சொல்கிறேன் மல்லிகா, அதெல்லாம் எடுத்து வை சரியா? ஏதாவது என்கிட்ட பேசுனியே, நடக்கிறது வேற. ஏமா என்ன மல்லிகா பண்ண சொல்ற? ஏன் இப்ப? அப்படி எதுவும் கேட்காதீங்க. யாரு கேட்டு இந்த துணி எடுத்துட்டு வந்தியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியலா? எடுக்கிறேன், போறேன், வாரேன், எடுத்துட்டு வந்துடுறேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டியலா? என்கிட்ட சொன்னியலா? ஏதாவது பண்ணியலா? இஷ்டத்துக்கு போய் இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வாரிய. என்ன நினைச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? என்ன நினைச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? அவ்வளோ கோவம் வருது. இப்ப எடுக்கணும்னு அவசியமா? அந்த கிழவி பேசின பேச்சுக்கு அது மகளுக்கு அதை செஞ்சுக்கிட்டுமே. நல்லவளாவே இருக்கிறதுக்கு காலமே கிடையாது. நல்லவளா இருக்கவும் கூடாது இனிமேல்லாம். நான் முடிவு பண்ணிட்டேன். நமக்கு 1000 பாவம் வந்து சேர்ந்தாலும் பரவாயில்ல, நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, எங்கிட்டு போய் தொலைஞ்சாலும் பரவாயில்ல. சத்தியமா இந்த மாதிரி கிழவிக்கு இனிமேல் சோறு போட்டு பாதுகாத்து நம்ம மாமியா பாவம் பாவம்னு பார்த்து பார்த்து வச்சிருந்தேன் பார்த்தியா? அதுக்கு தான் இப்போ வந்து இங்கே அனுபவிச்சு நிற்கிறேன். இறக்கமே இல்லாமல் நான் தான் வில்லிங்குது, நான் தான் கொடுமைக்காரிங்குது. எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிறத சொல்லி காமிக்குது. உங்களுக்கு தெரியாது? தெரியாது? நீங்கள் தானே கேட்டுட்டு இருந்தியா? கேட்டுட்டு இருந்துட்டு காலங்காலத்தில் போயிட்டு பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குறியா? எனக்கும் ஆசை தான். அந்த பிள்ளைக்கு அவ்வளோ போடணும், இவ்வளோ போடணும், மாமாங்கம்மா தாய் மாமா முறையில் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் ஒரு காலத்தில் நினச்சேதான். நகை வேலை இப்படி ஏறி போய் கிடக்கே, எங்கிட்டு செய்கிறது? நீங்கள் வேலைக்கு போகிற 5க்கு 10க்குமே பிள்ளைகளுக்கு ஏதாவது பொருள் வாங்கவோ வீட்டு செலவுக்கு ஆகி போயிடுது. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கடுக்கம் கூட காதுக்கு போட வாங்க முடியல. 2 பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு என்னடா பண்ண போகிறோன்னு ஒரு யோசனை. அது தெரியுது அந்த கிழவிக்கு. சரி, 2 பொட்டை பிள்ளைய வச்சிருக்காவளே, பாவம், அவையெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது, இந்த பெரியவன் எடுத்திருக்கானே அப்படின்னு கொஞ்சமாவது என்ன இருக்கு அந்த கிழவிக்கு? கிடையவே கிடையாது. அதுக்கு ஆளுக்கு 5 போடணும். 5 போட்டால் மட்டும் இதுக்கு போதும். அதுதான் எதிர்பார்க்குது இந்த கிழவி. எனக்கு அவ்வளோ கோபமாக வருதுங்க. தப்பாக எடுத்துக்கிறாதே. கோபத்தில் கொட்டுற வார்த்தைகள் தான் இதெல்லாம். எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. புரியுது மல்லிகா, எனக்கு புரியாமலாம் இல்ல. புரியுதுதான். என்ன பண்ண சொல்ற? கொடுக்கறதுக்கு வாங்கி பார்க்கணும், இல்லைன்னா போகணும். எனக்கு என்னன்னு தூக்கி இப்படி வீசிட்டு போகுது பத்தியா? அதுதான் எனக்கு கோவமே. அப்ப அந்த அளவுல இருக்கோம்ல நம்ம. பெத்த தாயே இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கல நமக்கு. தெரிஞ்சுக்கோங்க இப்போவாது. யாராக இருந்தாலும் காசு பணம் தான் மதிப்பு இந்த காலத்தில். வெட்டியா ஊர் சுற்றிட்டு தெரிஞ்சால் ஒன்றத்துக்கு பிரயோஜனம் இல்லாதானே ஆக்கி விடுவானுவ. வேலை வெட்டிக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், 4 காசு பார்க்கணும், நாமளும் 4 பேர்த்த போல இருக்கணும். பெத்த தாயே மதிக்க மாட்டேது பார்த்தீங்களா? தெரிஞ்சுக்கிடுங்க இனிமேவாது. இல்ல மல்லிகா, காசு பணத்தோட அருமை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எங்க அண்ணன் தம்பி மாதிரி யாருமே இருக்க முடியாது, அது வேற விஷயம். மற்றவங்க யாரு வந்து இடையில பூந்தாலும் என் அண்ணன் தம்பிகளை எங்களை விட்டு பிரிக்க முடியாது. அது உண்மை. அப்பாவுக்கு அப்பாவா, அண்ணனுக்கு அண்ணனா எங்க அண்ணனும் தம்பியும் இருக்காக. ஏன் பிள்ளைக்கு பிள்ளையா கூட. தாயாக இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வயிறும் வாயும் வேற. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. எல்லாத்தையும் நல்ல வகை நல்ல வகைன்னு நம்பிடாதீங்க. புரிஞ்சுதா?
அந்த காது குத்துக்கெல்லாம் நம்ம போக வேணாம். என்ன என்ன நான் சொல்றது? சரி சரி பாப்போம் பாப்போம், அதெல்லாம் எடுத்து வை. ஏம்மா அந்த கவுன் யாரோடது? அழகா இருக்கு. ஹை தோடு. எங்க நகர் அதை எடுக்கிறேன். வேணாம் வேணாம், அதை ஏண்டி எடுக்கிற? யாருக்குமா அந்த கவுனு? ரெட் கலர் சூப்பரா இருக்கு. உன் அத்தைக்காரிமா அவளுக்கு தான். காது குத்துக்கா? அந்த பிள்ளைக்கா? அவங்க அப்பா எடுத்துட்டு வந்தாரு. நம்ம காது குத்துக்கெல்லாம் போக வேண்டாம். என்ன போறேன் போறேன்னு துடிக்க கூடாது, புரிஞ்சுதா? அதெல்லாம் போக கூடாது. ஏமா போவேனாங்கிற? ஏன்னா வேணாம். ஏன் போவேனாங்கிற, எதுக்கு போவேனாங்கிற கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. எதுக்கு நம்ம அங்கே போகணும்? உங்கள் அப்பா தாக்காரி அப்பா வாயினது துணியை காமிச்சிட்டு இருக்காரு, தூக்கி வீசிட்டு போகுது தெரியுமா? அப்படி ஒன்றும் நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. 2500 முடியும் அந்த ட்ரெஸ்ஸு. அப்போ அந்த பிள்ளை கொண்டு போய் கொடுக்க மாட்டேமா? நான் வச்சுக்கிடவா? வச்சுக்க வச்சுக்க, உனக்கு 10 மணி தரலையே, தட்டி பிரிச்சு விடுக்குவான். என்னமோ பண்ணு, அதை எடுத்து வை. இந்த தோட தாரம் எடுத்து சித்திகிட்ட கொண்டே கொடு, அவள் பீரோக்குள்ள வைக்கிட்டோம். அழகா இருக்குமா, நான் போட்டுக்கிறவா? பிச்சு போடுவேன் பிச்சு. சித்தப்பா எடுத்துட்டு வந்தது, அதெல்லாம் போடக்கூடாது. சித்திகிட்ட கொண்டு போய் தா, இந்த தாரேன். சரிம்மா. வய வாங்குறது தேவலாம் தான், மவனும் காசு தரேன்னு சொல்லிட்டான். பாட்டி, அந்த வாரம் இருக்கு தெக்கால குண்டு, அதுதான் நாச்சியம்மா நம்ம கிட்ட தாரேங்குது. என்ன அந்த வயல வாங்குறதுக்கு உனக்கு சரிதானே? உன் மவங்கார்கிட்ட பேசுனேன், வாங்குப்பான்னு சொல்லியிருக்கான். 10 லட்சம் 11 லட்சம் கேட்டுக்கிட்டு இருக்கு. பணத்தை கொடுத்துருவோமா? அதான் உன்னையும் வயலுக்கு வாடின்னு கூப்பிட்டேன். பார்த்துட்டு வாரியா ஒரு 8 வயலை? என்னத்தங்க பார்த்துட்டு வர்றது? எனக்கு தெரியாத அந்த குண்டு. நம்ம வயலுக்கு பக்கத்து வய, நம்ம வயல்லேருந்து ஈஸியாக தண்ணி அந்த வயலுக்கு பாய்ச்சி விட்டுறலாம். ஏங்க நீங்கள் லேட்டு பண்ணிக்கிட்டு? மவைங்காரன் தான் வாங்கி சொல்லிட்டான்ல, பின்ன நீங்கள் போய் காசை கொடுக்க வேண்டியதானே? ஏங்க லாவக்குன்னு கொண்டே காசை கொடுங்க. அவள் மயங்கி வந்தாங்கன்னு வை, அவங்களுக்கு தெரியாம தான் இவ வைப்பா போல. அவங்க விற்க விடாமல் பண்ணி விட்ருவாங்க, அப்புறம் நம்ம எப்படி வாங்குறது? அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல போய் டக்குன்னு காசை கொடுத்துருங்க. அப்படிங்கிற காசை ஒருத்தா கொடுத்துருவா? ஆமாங்க, காசை வீட்டுக்கு கொண்டுகிட்டு போங்க. வீட்டில் ஆள் இருந்தால் யாருக்கும் தெரியாமல் அங்கனே கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏன்னா பொது இடத்துலலாம் கொடுக்கக்கூடாது இல்லையா? காசு தான் கையில் இருக்குல்ல நம்மக்கிட்ட, எடுத்துக்கொண்டே அவகிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க. அது சரியா வராது டி. நீ நைஸா போய் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு, நம்ம வீட்டில் கொடுத்துருவோம் கையில். அங்கே போய் கொடுத்து யார் எவனு பார்த்தானுன்னா அப்புறம் லவக்குன்னு விற்க விட மாட்டானுவ. யாரை கேட்டு விற்கிற, எதுக்கு விற்கிற, உன்னை யார் விற்க சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி. நீ நேராக போய் அவங்க வீட்டை பார்த்து நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டு வாயேன் என்ன? ஆமாங்க, அதுவும் கரெக்டு தான். நம்ம வீட்டுக்கு வர சொல்ல நம்ம வீட்லேயே காசை வச்சு கொடுத்துடலாம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். சரி சரி, அப்போ நான் போய் வர சொல்லவா நம்ம வீட்டுக்கு? என்னங்க நான் சொல்கிறது? ஆமாம் ஆமாம், நீ வீட்டுக்கே வர சொல்லு. சரி வா வா வா, கிளம்பு டக்குன்னு. ஏன்னா அவனுக்குலாம் விஷயம் தெரியறதுக்குள்ள நம்ம வேலையை முடிக்கணும். தெரிஞ்சிச்சுன்னா விற்க விட மாட்டானுவ தான். அதுக்காக தான் நானும் சொல்கிறேன். என்ன ஒன்று சொல்கிற? சரி, நான் என்ன பண்ண சொல்லு, என்னத்த பண்ண? வாரம் டீ வாரேன், நாளைக்கு நாளை கழிச்சு அம்மா மட்டும் வருவேன். யாரும் வர மாட்டாங்க சரியா? அம்மா மட்டும் கண்டிப்பாக வந்துடுவேன் டீ, நீ கவலையே படாத. யார் வந்தா என்ன, வராட்டி என்ன, உனக்கு அம்மா மட்டும் தான் இருக்கேன்னு நீ மனசில் எப்பவும் நினச்சிக்க. யாரும் உன் கூட பிறக்கல சரியா? அம்மா உனக்காக கரெக்டாக வந்துடுவேன். என்னென்ன சாமான் செட்டு வாங்கணுமோ, என்னென்ன பொருளெல்லாம் வாங்கணுமோ அம்மா வாங்கிட்டு வரேன்டி. நீ அவக வருவாக, இவக வருவாக, கூட பிறந்த பிறப்பு வருமுன்னெல்லாம் ஒரு நாளும் நினைக்க கூடாதும்மா சரியா? அவனுக்காக அம்மா இருக்கிறேன், எப்பவும் அம்மா உன் கூட தான் இருப்பேன். எப்பவும் நான் இருக்கேன் டீ, நீ கவலையே படாத என்ன? அப்புறம் என்னென்ன ஜாமான் செட்டு வாங்கணும்? காசி அண்டாவா, காசி பானையா? சரி சரி, வெள்ளில குடமா? சரி வெள்ளி குடம். ஆமாம், அப்புறம் வேற என்ன கிருஷ்ணா? காதில் கேட்காத மாதிரி உட்காந்துருக்கியா இல்லை கேட்டுட்டு தான் உட்காந்துருக்கேன்? கேட்குதண்டி, கேட்காமலாம் இல்லை, கேட்டுட்டு தான் இருக்கேன். பேசட்டும். சரிம்மா. வெள்ளி குத்து விளக்கு சேர்த்தே வாங்கிடுவா? வெள்ளியில் 5 பொருள் வாங்கிடுவா. 2 குத்து விளக்கு, வெள்ளி தட்டு, வெள்ளி செம்பு, வெள்ளி குங்குமச்சிமுள், இதிலே வாங்கிடுவா? என்னம்மா சரிம்மா. அம்மா 10 பவுன் எடுத்துருவா? போதும்ல 10? அம்மாவால் முடிஞ்சது டீ, போதும். அம்மாவால் முடிஞ்ச 10 பவுன் அம்மா போட்டுடுறேன். அப்புறம் என்ன வேற? பிள்ளை வயசுக்கு வரும்போது மிச்சத்தை செஞ்சிடுறேம்மா நான் சரியா? 10 பவுன் இப்போ காது குத்துக்கு போட்டுடுறேன். அப்புறம் வெள்ளியில் பொருளெல்லாம் வாங்கி வச்சிடுறேன். அப்புறம் தட்டு சீர்வரிசை 100 தட்டு போதும்ல? இல்லை 101 வச்சுருவோம் ஒத்தப்படையில்? 100 வைக்கக்கூடாது இல்லையா? 101 வச்சுருவோம் டீ. ஆமாம், வேற என்னது?
வேற என்னென்ன நீ நினைக்கிறியோ சொல்லு. பல வகை அவ்வளவும் அம்மா வாங்கிரும் டீ, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் காரம் இனிப்புல அதுவும் அம்மா எல்லாம் வாங்கிடுவேன். என்ன, நீ கவலையே படாத, அதெல்லாம் கரெக்டாக வாங்கிடுவோம். அப்புறம் வேற என்னது, டிராகன் ஃப்ரூட்டெல்லாம் வாங்கிடுவோம். ஆமாம்மா, நீ கவலைப்படாதம்மா, அம்மா இருக்கேன் உனக்கு. எவன் வந்தா என்ன வராட்டி என்ன. என்ன கிருஷ்ணா, கிளவி 10 போடுதாம்ல, காதில் வாங்கிட்டு தான் உட்காந்துருக்கியா? எங்கே இருந்து 10 போடும்? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். உங்கள் பெரியண்ணை எடுத்த 5ஐ சேர்த்து சொல்லுதோ ஒரு வேளை? 10 சொல்லிட்டு இருக்கு, அதையும் சேர்த்து தான் சொல்லுமோ? ஒன்றும் புரியலையே. எனக்கும் ஒன்றும் புரியல நீ என்ன நடக்குதுன்னு. இது எப்படி 10 போடும்? 10 பவுனில் என்னம்மா எடுக்கட்டும்? ஆரமாக எடுத்துட்டு வா பெருசா? இல்லை 8 பவுன் ஆரோ 2 பவுன் நெக்லஸ் எடுக்கவா? நீ நேராக நகை கடைக்கு வந்துடுறியாரா காலையிலைக்கு? காலையிலைக்கு நேராக நகை கடைக்கு வந்துடு. 10 பவுனில் உனக்கு என்ன பிடிக்குதோ, நீ என்ன வேணுமோ எடுத்துக்க. என்ன, உனக்கிட்ட ஒட்டியானம் இல்லை, ஒட்டியானம் வாங்குவோமா? பார்த்துக்க கிருஷ்ணா, ஒட்டியானம்மா எவனையும் நீ நம்பாத. அம்மா சாவுறதுக்குள்ளே உனக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோத்தையும் அம்மா செஞ்சிருவேன். எவன் உன் கூட பிறந்தானே நீ நினைக்காத. யாரும் நமக்கு கிடையாது. உனக்கு நானு, எனக்கு நீனு. என்னம்மா? ஹனி, என்னால் இந்த இடத்துல உட்காந்துருக்க முடியல நீ. எனக்கு மண்டையில் ஏறுது. ஏற்றதுக்கு கிளவியை கொல்லாமல் நான் விட மாட்டேன் போல. இன்னைக்கு நான் கொல்லாமல் விட மாட்டேன். 10 பவுன் ஒட்டியானம் எடுக்குதியா? ஒட்டியானம் மவளுக்கு ஒட்டியானம் கேட்குதோ? எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியலையே. பேசாமல் அங்கே வந்து உட்காரலான்னு வெளில வந்தால் இங்கே வந்து உட்காந்துட்டு ஃபோனில் அளந்துட்டுருக்கு. வெள்ளியில் 5 பொருள் வாங்குதா? இதெல்லாம் வாங்குறதுக்கு கிளவிக்கு முதல்ல காசு எங்கேருந்து வரும்? இல்லை சும்மா புருட்டு விட்டுட்டு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையா நீ? கிருஷ்ணா, உனக்கு மட்டும் மண்டைக்கு ஏறலை, எனக்கு அப்படியே ப்ரெஷர் தலையில் உச்சி மண்டையில் நிற்கிது. என்ன பண்ணுறதுனே தெரியல கிருஷ்ணா. வீட்டில் இருக்கவே பிடிக்கல, மண்டையே வெடிக்கிறாப்புல இருக்கு. என்ன கிருஷ்ணா இப்போ பண்ணுறது? ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எனக்கும் புரியல கிருஷ்ணா. அம்மா காலையில் கிளம்பும் போது உனக்கு ஃபோன் பண்ணுறேன். நகை கடைக்கு வந்துரு. நம்ம பொருளை பூரா வாங்கிட்டு அப்படியே நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன். நம்ம காது குத்த நம்ம சேரப்பாக நடத்துகிறோம். என்னம்மா, மேலந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்லிடுவோம் நாளைக்கே. மேலந்தாளத்துக்கெல்லாம் சொல்றியா? நீ உன் மக வீட்டு காது குத்துக்கு மேலந்தாளத்துக்கு பண்றியா, இல்லை உன் சாவுக்கு மேலந்தாளம் வருதான்னு பாரு. கிருஷ்ணா, நடக்கட்டும். எங்கே போய் முடிய போகுது, என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்க்காம எப்போ போகிறோம்? பார்ப்போம் கிளவி எப்படி தான் நடத்துதுன்னு.